முதியவர்களை புறக்கணிக்கக்கூடாது, முதியவர்களை வெறுத்து ஒதுக்கக்கூடாது. முதியவர்களை முதுமையின் காரணமாக அவர்களை அவமானப்படுத்தக்கூடாது. அவர்களுடைய இயலாமையை பயன்படுத்தி அவர்களை அவமானப்படுத்துவதோ, ஒதுக்குறதோ, புறக்கணிப்பதோ, வெறுப்பதோ அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. அப்போது அப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, அப்படி யாராவது செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதுமையை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம். முதுமையை பார்த்து பயந்து நடுங்குகிறாங்கன்ற அர்த்தம். அதை மறைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, முதுமையை பார்த்துலாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதியவர்களை புறக்கணிப்பது, அவமானப்படுத்துவது, முதுமையை காரணமாக காட்டி முதுமையை பயன்படுத்தி அவர்களை அவமதிப்பது, புறக்கணிப்பது, இதெல்லாம் எதுக்குன்னா முதுமையை பார்த்து நடுங்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ பெற்றவர்களை முதியோர் இல்லத்தில் விடுறாங்க அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், அந்த முதுமையை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. அதை எதிர்கொள்வதற்கு இவர்களுக்கு துணிவு இல்லை. முதுமையை எதிர்கொள்ள ஒரு துணிவு வேணும், ஒரு தைரியம் வேணும், ஒரு வீரம் வேணும். அப்போது பாருங்கள், முதுமையை எதிர்கொள்வது தான் வீரம். வீரம்னா ஒருத்தரை அழிக்கிறது இல்லை, ஒருத்தரை அவமானப்படுத்துறது இல்லை, ஒருத்தரை அடிக்கிறதோ வீழ்த்துவதோ அல்ல. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்போ நீ மனுஷங்க அடிக்கிறது, வீழ்த்துறது, அவமானப்படுத்துறது தான் வீரம்னா அப்போ முதியவர்களையும் அவமானப்படுத்துறது தான் வீரம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. முதியவர்களை வெறுத்து ஒதுக்குவது யாரை, அந்த மாதிரி மனுஷங்களே அழிக்கிறது தான் வீரம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவமானப்படுத்துறது தான், அடித்து வீழ்த்துவது தான் வீரம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. மனுஷங்களை நேசிப்பது தான் வீரம். மனுஷங்களை அன்பு செலுத்தணும், அக்கறையோடு இருக்கணும், மரியாதையாக நடந்துக்கணும். மனுஷங்க மரியாதை கொடுக்கணும், பெரியவர்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தான் வீரம். மனித பண்புகள் இருக்குல்ல, அதுதான் வீரம். அப்படி பார்க்கும்போது முதியவர்களை நீ வெறுத்து ஒதுக்குற, புறக்கணிக்கிற, முதுமையை காரணம் காட்டி அவர்களை அவமானப்படுத்துகிற அல்லது அவமதிக்கிறீங்க. அந்த முதுமையை பார்த்தா அவனுக்கு அசிங்கமாக தெரியுது அப்படின்னு நினச்சி அவர்களை வெறுத்து ஒதுக்குறேன்னா நீ முதுமையை பார்த்து பயப்படுறன்னு தோணும். நீ ஒரு கோழை. முதுமை உன்னை பயமுறுத்துகிறது. அந்த பயத்திலேருந்து விடுபடுறதுக்காக என் பார்வையில் இந்த முதியவர்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு உன் பார்வையிலேருந்து முதியவர்களை இல்லாமல் நீ பார்த்துக்கிற. அதனால் அவங்கள ஒதுக்குற, போய் முதியோர் இல்லத்தில் விட்டுடுறான். அதனால் அது கோழைத்தனம். அதனால் முதுமையை எதிர்கொள்ளணும். ரொம்ப கஷ்டமான விஷயம் முதுமையை எதிர்கொள்வது. ஒருத்தரை அடித்து வீழ்த்துறதெல்லாம் சாதாரண விஷயம், அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ஒரு முதியவர்களை நீ பராமரிக்கிறதுக்கு பாருங்க, அதுதான் கஷ்டமான விஷயம், அதுதான் வீரம். அதுக்கு ரொம்பவும் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு நல்ல பண்பு அதெல்லாம் ரொம்ப இருந்தால் தான் முடியும். ஒரு சகிப்புத்தன்மை எல்லாமே இருக்கணும், இருந்தால் தான். அப்போ முதுமையை எதிர்கொள்வதற்கான தைரியம் இருக்குல்ல. முதியவர்களை யார் பாதுகாக்கிறாங்க? ஒவ்வொரு வீட்லேயும் முதியவர்கள் இருப்பாங்க. அவங்கவுங்க சொந்தக்காரங்களை பாதுகாத்துக்கிட்டாலே போதுமானது. சொந்தக்காரங்களில் இருக்கிற முதியவர்களை, தெரிந்தவர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, இப்படி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் முதியவராக இருந்தாலும் அவர்களை பராமரிப்பது, பாதுகாப்பது, அக்கறையாக நடந்து கொள்வது, அவர்களிடமும் மரியாதை கொடுப்பது. முதியவர் தானே, படுக்கையில் தானே கிடக்கிறாரு, அவருக்கு எதுக்கு மரியாதைன்னு நினச்சிடக்கூடாது. முதியவர்களுக்கும் மரியாதை கொடுக்கும். மரியாதைங்கிறது இந்த மாதிரி இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீ அவங்க தான் யார், தைரியமானவங்கன்னு அர்த்தம். அவங்க தான் வீரம் மிகுந்தவர்கள்னு அர்த்தம். ஒரு முதுமையை காரணம் காட்டி முதியவர் தானே நீ அவங்கள அலட்சியப்படுத்தினாக்கா நீ ஒரு கோழை. முதுமையை பார்த்து நீ பயப்படுறன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளே உனக்கு முதுமையை பற்றி ஒரு பயம் இருக்குது. அதனால் முதுமை உனக்கு எல்லாருக்கும் முதுமை வந்தே தீரும். அப்படி இருக்கும்போது அப்போ எல்லாருக்குமே முதுமையை பற்றின பயம் மனசுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். நமக்கும் அந்த முதுமை என்பது வரதான் செய்யும். அப்படிங்கும்போது அதை நாம் எதிர்கொள்வதற்கு எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு யாரெல்லாம் முதியவர்கள், நீங்கள் சின்ன வயசாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் முதியவர்கள் இருக்கலாம், அவங்கள ஒழுங்காக அக்கறையாக பார்த்துக்கணும். அவர்களிடம் அன்பாகவும் மரியாதையும் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் பாசமாக அவர்களையும் மதிக்கணும். அப்போ தான் தெரியும் முதியவர்கள். அப்போ தான் மரியாதைக்கும் ஒரு முதுமைக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லா இதுலேயும் நம்ம அவங்க முதுமையாக இருந்தாலும் சரி, வயது வேறுபாடுகளை கடந்து ஒருவருக்கும் மரியாதை போய் சேரணும். முதியவர்களுக்கும் மரியாதை தேவை, அவங்களும் மரியாதை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் முதியவர்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறீங்களோ அப்போ தான் முதியவர்களை புரிந்து கொள்வீர்கள். முதியவர்களுக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்பதை அப்போது தான் புரிஞ்சுப்பீங்க. இவருக்கு என்ன வயசான கிழவர், இவருக்கு என்ன வயசான ஆயா, இவங்களுக்கு எதுக்கு மரியாதை அப்படின்னா அப்போ அவங்களுக்கெல்லாம் மரியாதை தேவையில்ல போலுக்க அப்படின்னு நீ நினச்சிக்கிற. யாராவது நல்லா உடம்பு வாட்ட சாட்டமாக உன்னை யாராவது அச்சுறுத்தினாங்கன்னா அவங்களுக்கு நீ மரியாதை கொடுப்ப. அதாவது யாராவது ஒன்றை பயமுறுத்தணும், அப்போ தான் நீ பிறருக்கு மரியாதை கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஒரு கருத்து. நான் இந்த மாதிரி முதியவர்களுக்கெல்லாம் நான் ஏன் மரியாதை கொடுக்கணும், அவங்களாம் வயசானவங்க, அவங்களுக்கு கொடுத்தனா என்ன ஆகுது, அவங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
நீ வந்து அவங்க மரியாதை கொடுக்கலனா முதியவர்களுக்கும் மரியாதை தேவைங்கிறது உனக்கு தெரியாமல் போயிடும். அதனால் முதியவர்களும் எல்லா வயதினருக்கும் உள்ள எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கும் மரியாதைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவை. அந்த மரியாதை தான் முதுமையில் வாழ்வதற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கும். முதுமையை காரணம் காட்டி அவர்களுக்கு மரியாதை கொடுக்க தவறுனா அவர்களை அவமதித்தால் அப்போ அவர்களுக்கு வந்து வாழ்வதில் வந்து ஒரு பிடித்தம் இல்லாமல் போய்விடும். மேற்கொண்டு வாழ்வதற்கு அவங்களுக்கு ஆசை இருக்குது. அதாவது 120 வருஷம் வரைக்கும் வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாழணுங்கிற அந்த ஆசையை கொடுக்கணும். எது கொடுக்குது? அவங்களுக்கு கொடுக்குற மதிப்பும் முக்கியத்துவம் தான் கொடுக்குது. அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, அந்த முதியவர்களுக்கு நாம் கொடுக்குற மரியாதை, அன்பு, அக்கறை, இது எல்லாமே கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு வாழணுங்கிற அந்த ஆசை வரும். அப்படி ஒரு ஆசை இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய ஆயுட்காலம் அதிகரிக்கும். ஆயுட்காலம் அதிகரிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா வாழணுங்கிற ஆசை இருக்கணும். அந்த வாழணுங்கிற ஆசை எதனால் ஏற்படும் அப்படின்னா மரியாதையினால், சுயமரியாதையினால். அதனால் முதுமை காரணம் காட்டி நிறைய பேர் வந்து 60 வயசுக்கு மேலே வேலைக்கு போக மாட்டேன், நான் வீட்டிலே இருப்பேன், பெற்றவங்க எனக்கு சம்பாதிச்சு போடுவாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு நாள் நடக்க முடியுமா? உன்னால் உழைக்க முடியுமா? ஒரு 2 மணி நேரமாக தினமும் 2 மணி நேரம் 3 மணி நேரமாக உழைக்க முடியுமா? அதனால உழைச்சிக்கோங்க. என்றைக்கு உழைக்க முடியலையோ அன்றைக்கி தான் நீங்கள் ஓய்வு எடுக்கணும். ஆனால் சின்ன பிள்ளைங்க மாதிரி இப்போ உங்களுக்கு வயசு 70 இருக்கலாம். ஒரு இளம் வயதினர் போல் உங்களால் உழைக்க முடியாமல் இருக்கலாம். ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் 70 வயசுங்கிறதுனால உங்களால் 3 மணி நேரம் தான் உழைக்க முடியும்னா அது உழைக்கணும். 3 மணி நேரம் உழைக்கணும். என்றைக்கு உங்களால் 1 மணி நேரம் கூட என்னால் உழைக்க முடியாது, அப்போ தான் நீங்கள் ஓய்வே எடுக்கணும். என்னால் இப்போ 1 மணி நேரம் வேலை பார்க்க முடியும் அப்படின்னா கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த 1 மணி நேரம் வேலை அப்போது நீங்கள் வந்து காரணமே இல்லாமல் சும்மா முதுமையை காரணம் காட்டி ஓய்வு எடுத்திங்கன்னா முதுமை என்பது ஒரு சுமையாக போய்விடும் முதியவர்களுக்கு. அதனால தான் முதியவர்களை பார்த்தா நிறைய பேர் வெறுத்து ஒதுக்கிறதுக்கும் அதுவும் ஒரு காரணம். முதியவர்கள் நடந்து கொள்கிற வாழுகின்ற விதமும் ஒரு காரணமாக இருக்கிறது. முதுமையை காரணம் காட்டி ஓய்வெடுக்க விரும்புகிறாங்க. அதனால் முதுமையில் நம்ம என்ன வேலை செய்யலாம், உங்களுக்கான வேலைகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு குறைஞ்சது 2-3 மணி நேரமாக வேலை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு சுய மரியாதை கிடைக்கும். 4 பேர் உங்களை மதிப்பாங்க, பெருமையாக நினைப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு வாழணுங்கிற ஆசையே வரும். 4 பேர் உங்களை மதிக்கும் போது தான் வாழணுங்கிற ஆசையே வரும். நாம் யாருக்கும் பாரமாக இல்லை அப்படிங்கிற அந்த நினப்பு தான் உங்களுக்கு வாழுவதற்கான உரிமையே உங்களுக்கு இருக்குது. நாம் வாழ்வதற்கு இங்கே உரிமை இருக்குது, நான் யாருக்கும் பாரம் கிடையாது, நான் உழைச்சி தான் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கும்போது நான் இந்த உலகத்தில் ஏன் 120 வருஷம் உயிர் வாழக்கூடாதா? நான் என்ன மற்றவங்களுக்கு சுமையாவாக இருக்கேன்? நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன். அப்போ நான் வாழ்வதற்கு யாருக்கும் நான் தடையாக இல்லை. நான் வாழ்வது இங்கே யாருக்கும் தடையாக இல்லை. நான் வந்து இந்த உலகத்தில் யாருக்கும் சுமையாக இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு முதியவர்களுக்கு ஏற்படும். வாழ்வதற்கான உரிமை, அந்த உரிமையை உணரணுன்னா நீங்கள் யாருக்கும் சுமையாக இருக்கக்கூடாது. அதனால் எத்தனை வருடம் நீங்கள் உங்களால் உழைக்க முடியுதோ உழைச்சிருங்க. முதுமையை காரணம் காட்டி முன்கூட்டியே ஓய்வு எடுக்காதீங்க, சும்மா உட்காராதீங்க, உழைத்து கொண்டே இருங்கள். இன்னொன்று வந்து சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கு காரணம் முதுமை என்பது ஒரு சுமையாக மாறுவது போகிறவங்க நிறைய நோயோடு இருக்காங்க. நோய்வாய்ப்பட்டு அப்போ உடல் பருமனோட விரைவில் முதுமை அடைந்து விடுகிறார்கள். உடல் பருமன் அதிகமாகிடுச்சுனாக்கா சீக்கிரமாக ஒரு 80 வயசுலலாம் உடம்பு அவ்வளோதான், உங்களால் நடக்க முடியாது. அப்போ 100 வயசுலேயும் நீங்கள் நடக்கணும்னா ஒல்லியாக இருக்கணும். 100 வயசுலேயும் 120 வயசுலேயும் நீங்கள் நடக்கணும் அப்படின்னாக்கா வேலை செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒல்லியாக இருந்தால் தான் முடியும். உடம்புல சும்மா குண்டாக அப்படி ஒரு 5.5 அடி உயரத்தில் 100 கிலோ இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, அவ்வளோதான். உங்கள் உடம்பு சதையை தூக்கிட்டு உங்களால் ஒரு 70 வயசுக்கு மேலே நடக்கவே முடியாது, உட்காந்துருவீங்க. காற்று மாதிரி இருக்கணும், காற்றா கலந்து வேலை செய்யணும், வாழணும். அந்த அளவுக்கு உடல் வந்து இதாக இருக்கணும். அந்த அளவுக்கு முதுமையை எதிர்கொள்வதற்கு உடல் பருமன் உகந்ததில்லை. உடல் பருமன் இருந்ததுன்னா நீ இளமையில் கூட உன் உடம்பே உனக்கு சுமையாகிடும், உன் வாழ்க்கையே உனக்கு சுமையாக மாறிடும். 30 வயசாக இருந்தால் கூட உன் உடம்பு பருமனாக இருந்தால் உன் வாழ்க்கை கஷ்டமாக மாறிடும். அப்படி இருக்கும்போது நீ ஒரு 70 வயசில் உன் உடல் பருமனாக இருந்துச்சுன்னா உன்னால் என்ன பண்ண முடியும்? இளைஞர்களுக்கே, அதாவது இளைய வயதினருக்கே உடல் பருமனாக இருந்தால் அவங்களால சமாளிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே 80 வயசுக்கு மேலே உடம்பு குண்டாக இருந்தால் எந்திரிச்சு உட்காரவே முடியாது. எப்போ வேணாலும் எப்பவும் படுத்து தான் கிடப்பீங்க. அதனால் முதுமையை எதிர்கொள்வதற்கு முதுமையிலும் நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும், இயங்கி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கேற்றாற்போல் நமது உடல் எடையை குறைத்து கொள்ள வேண்டும். உடலை ஒல்லியாக இருக்கணும். அது மாதிரி இந்த தானிய உணவுகளை சாப்பிடாதீங்க, சீக்கிரமாக உங்களை சாகடிச்சிடும். நரம்புகளை ஆட்டம் காண வச்சிரும். இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் இருக்குல்ல, நரம்புகளை ஆட்டம். இந்த தானிய உணவுகளை சாப்பிடாதீங்க. இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் இருக்குல்ல, அந்த தானிய உணவுகளை அதெல்லாம் சாப்பிடாதீங்க.
அது வந்து நரம்புகளை ஆட்டங்காண வச்சிரும். ஒரு 70 வயசுலேயே உங்களுக்கு வந்து 90 வயசுக்கு வர வேண்டிய முதுமை தோற்றம் என்பது 70 வயசுலேயே வந்துடும். 80 வயசுலேயே உங்களை கீழே படுக்க வச்சிரும். தானிய உணவுகள் என்பது உடல் பருமனை ஏற்படுத்தும். அதுவும் முதுமையிலெல்லாம் நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணின்னு சாப்பிட்டீங்க, அவ்வளோதான். முதுமையில் உடல் எடை வந்து பல மடங்கு ஏறும், சோம்பேறி ஆகிடுவீங்க, உடற்பயிற்சி செய்யணுங்கிற எண்ணமே வராது, ஓய்வாக இருக்கணும், சும்மா இருக்கணும். சும்மா இருப்பதே சொர்க்க மாதிரி இருக்கும், சொகுசாக இருக்கும். எந்த வேலைக்கும் போகாமல் சும்மாவே இருக்கிறது அவ்வளோ சுகமாக இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இப்போவே நீங்கள் இந்த தானிய உணவுகளை தவிர்த்து விடுங்கள், மாமிச உணவுகளை தவிர்த்து விடுங்கள். நான் சொன்ன உணவு இருக்கல, மனித உணவு முறை, நான் கண்டுபிடித்த மனித உணவு முறை, அதை உண்ண பழகிக்கொள்ளுங்கள். தானியங்களை உண்ணாதீர்கள். காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், பால், மோர், தயிர், தேன், மூலிகைகள், இதுதான் மனித உணவு. மாமிசம் மனித உணவல்ல. மீன், முட்டைகள்லாம் மனித உணவு கிடையாது. அரிசி, கோதுமை, கேழ்வரகு இது போன்ற தானியங்கள் மனித உணவுகள் அல்ல. இதெல்லாம் உங்களை வந்து சீக்கிரமாக சாகடிச்சிடும். ரொம்ப ஆற்றலை கொடுக்கும், பயங்கரமாக ஆற்றலை கொடுக்கும். ஆனால் சீக்கிரமாக எல்லாமே வேகமாக இருக்கும். எல்லாமே வாழ்க்கையே வேகமாக இருக்கும். அதிவிரைவில் நீங்கள் முதுமையை அடைந்து விடுவீர்கள். இப்போ நான் சொல்கிற மனித உணவு முறை நீங்கள் பின்பற்றினீர்களே என்றால் ஒரு 120 வயசில் வர வேண்டிய முதுமை, 100 வயசுக்கு அப்புறம் வர வேண்டிய முதுமை இந்த தானிய உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 60-70 வயசுலேயே வந்துடும். அவ்வளோ அந்த அளவுக்கு வேகமாக போகலாம். தானிய உணவுகளை சாப்பிட்டா நீங்கள் வேகமாக போகலாம். நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு மரணத்தை அடைவதற்கு கூட ஃபாஸ்ட்டாக 120 வருஷம் கழித்து வர வேண்டிய மரணத்தை 60-70 வயசில் அடைந்து விடுவீர்கள். அவ்வளோ வேகம் இந்த தானிய உணவுகளெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா. மாமிச உணவு, மீன் உணவுகளெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா, முட்டையெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் வந்து மேலே போயிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கும். அதனால் நம்ம எதுக்க ஆரம்பித்தோம், முதியவர்களை வந்து முதுமையை பார்த்து உங்களுக்கு நீங்கள் முதுமை தானே, தைரியமாக இருக்கலாம், ஒன்றும் பெரிய அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம். முதுமையை பற்றி நிறைய பேர் பயப்படுறாங்க. அது யாருக்கு அந்த பயந்து நடுங்குறாங்க? யாருன்னா அப்படி நடுங்குறவங்க யாருன்னா இந்த முதியவர்களை அவமதிக்கிறாங்கல்ல, முதியவர்களை திட்டுறது, அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, புறக்கணிக்கிறது, வெறுக்கிறது, அப்படிப்பட்டவங்களுக்கு முதுமையை பற்றி பயந்து நடுங்குறான்னு அர்த்தம். அதனால் முதியவர்களும் யார் வந்து மென்மையானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடம்தான் நாம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். சிறியவர்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, அவங்ககிட்ட கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் தானேன்னு போட்டு அடிக்காதீங்க. பெற்றோரெல்லாம் பாருங்கள், குழந்தையில போட்டு அடின்னு அடிப்பாங்க. தோளுக்கு மேலே வளர்ந்தால் அடிக்கக்கூடாதும்பாங்க. தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைகளை நீ அடிக்கணும்னு நினச்சாலும் அடிக்க முடியாது, திருப்பி அடிச்சு விடுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் தோளுக்கு மேலே வளர்ந்தவங்கள அடிக்காத, சின்ன பிள்ளைங்கள அடி, அதுதான் திருப்பி அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்களை அடிப்பாங்க. அப்புறம் வயசான பிறகு அடிப்பாங்க, வயசான பிறகு திட்டுவாங்க. அது மாதிரி எவன் வந்து ஏப்பச்சாப்பையாக இருக்கான் அவங்கள போய் அடிப்பாங்க, பொம்பளைகளை அடிப்பாங்க. பலவீனமானவர்களை போய் அடிக்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலகம். வன்முறை என்பது என்னென்னாக்கா பலவீனமானவர்களை போய் அடிக்கிறது, உடல் அளவில் பலம் குறைந்தவர்களை போய் அடிக்கிறது. குழந்தைகளை அடிப்பது, அப்புறம் முதியோர்களை அடிப்பது, அப்புறம் பெண்களை அடிப்பது, அப்புறம் ஆண்களில் வலிமை குறைந்தவர்களை போய் அடிக்கிறது. அப்புறம் யார் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்கள், சிறுபான்மையினர் அப்படிங்கிறாங்களே, ஒரு ஊரில் கூட குறைந்த எண்ணிக்கையில் உள்ள ஒரு சாதியினர், அவங்கள குறிவைப்பாங்க. அந்த மாதிரி இந்த இயந்திர அறிவியல் உலகில் யார் வலிமை அவர்களை போய் அடிக்கிறது. அவங்கக்கிட்ட தான் யார் வலிமை குறைந்தவர்களோ, யார் பலவீனமானவர்களோ, யார் சிறுபான்மையினரோ அவர்களிடம் கனிவாக நடந்து கொள், அவர்களிடம் மரியாதை கொடு, அவங்களுக்கு மதிப்பு கொடு, அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள். அதுதான் வந்து கஷ்டமான விஷயம். ரொம்ப வலிமையானவர்கள் அவங்ககிட்ட போய் நீ பணிவாக நடந்துக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, அதிசயம் கிடையாது, அது ஒன்றும் கஷ்டமான விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட போய் நீ பணிவாக நடக்கலைன்னா அவங்க அடிச்சு விடுவாங்க. அதனால் யார் பலவீனமானவர்களோ, யார் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்களோ, யார் வந்து வலிமை குறைவாக உள்ளார்களோ அவர்களிடம் கனிவாகவும் மரியாதையும் நடந்து கொள் என்பது தான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய ரகசியம் அது வாழ்விற்கு.